ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பேன் என மிரட்டி தொழிலதிபரிடம் 40 லட்சம் ரூபாய் வாங்கிய புகாரில் 2 இன்ஸ்பெக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கை விசாரித்த தனிப்படை போலீசார் அனைவரிடமும் காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? கதிரவன், தமிழகத்தின் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். கடந்த 2004ஆம் ஆண்டு அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல 30 பேர் மீது சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்து 27 நபர்களை கைது செய்தார்கள். வழக்கு தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் இந்த விசாரணையை நடத்தி வந்தார்கள். இந்த விசாரணையில் தனிப்படையில் இடம்பெற்றிருந்த புகாரி என்ற காவல் ஆய்வாளர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு படுத்தி உன்னை கைது செய்து விடுவேன் என்று மிரட்டி ஒரு தொழிலதிபர் அகில்குமார் என்ற தொழிலதிபரை முதலில் 20 லட்சமும் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 40 லட்சம் வரை பெற்றுக்கொண்டு மீண்டும் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டும் இடம் கேட்டும் மிரட்டியதாக 2 தினங்களுக்கு முன்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். இன்று அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதே போல அந்த தனிப்படையில் இடம்பெற்றிருந்த சரவணன் என்ற காவல் ஆய்வாளரும் காத்திருப்போர் பெற்றோருக்கு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது அவர்கள் நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த தனிப்படைகள் 10 தனிப்படைகள் இடம்பெற்றிருந்த காவல் ஆய்வாளர்கள் முதல் காவலர்கள் உதவி ஆணையர் வரை அனைவருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது இந்த விசாரணையை சென்னை காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். புகாரி போல வேறு யாரெல்லாம் இந்த விசாரணைக்கு உட்படுத்தவர்களிடம் மிரட்டி பணம் பறித்தார்களா என்ற கோணத்தில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில்குமாரிடம் 20 லட்சம் ரூபாய் முதலிலும் அதன் பின்னர் தொடர்ச்சியாக 40 லட்சம் வரை அவர்கள் பெற்றுக்கொண்டதாகவும் இதே போல பலர் மிரட்டி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அனைவரும் காவல் ஆணையர் முன்னிலையில் அவர் ஆஜராகி யாரெல்லாம் இதில் இந்த விசாரணையை நடத்தினார்கள், அவர்களுக்கு இது போல யாரெல்லாம் மிரட்டினார்களா, பணம் பறித்தார்களா என்ற கோணத்தில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில காவல் அதிகாரிகள் இதில் மாட்டுவார்கள் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 காவல் ஆய்வாளர்கள் இந்த துறை ரீதியான நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.